வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சாஃப்ட்வேர் டிசைன் ப்ராசஸ். ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிளில் முக்கியமான ஃபேஸ் எதுனா இந்த சாஃப்ட்வேர் டிசைன் ப்ராசஸ் தான். இந்த டெவலப்பர்ஸில் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க கிட்ட கிடைச்ச அந்த ரெக்குவயர்மெண்ட்ஸை வாங்கி ஒரு ப்ளூ பிரிண்ட்டாக மாற்றுவாங்க. அதாவது அதில் என்னெல்லாம் டிஃபைன் பண்ணுவாங்கன்னா, ஒரு ஆர்கிடெக்சரை மாற்றுறது, இல்லைனா ஒரு காம்போனன்ட்ஸ்லாம் தனித்தனியாக பிரித்து காட்டுறது, இன்டர்ஃபேஸஸ்லாம் என்ன இருக்குது, டேட்டா ஃப்ளோ எப்படி இருக்குது, இது எல்லாமே நம்ம ஷோ பண்ணுவோம். ஓகேங்களா? அந்த டிசைனுக்கு பேர் தான் சாஃப்ட்வேர் டிசைன் ப்ராசஸ்ன்னு சொல்லுவோம். அதான் அந்த 2 பாயிண்ட்டுக்கான மீனிங். ஸோ மெயின் ஆப்ஜெக்டிவ் என்னதுன்னா, நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும், ஒரு ஸ்ட்ரக்சர்டு பிளான் கிடைக்கும். இதை வச்சு நம்ம என்ன பண்ணலான்னா, சிஸ்டம் என்ன பண்ண போகுது, அது எப்படி பண்ண போகுதுன்னு ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த ஃபங்க்ஷனல் ரெக்குவயர்மெண்ட்ஸ், நான் ஃபங்க்ஷனல் ரெக்குவயர்மெண்ட்ஸ் நம்ம தனித்தனியாக பிரித்து காட்டலாம். சரி, இதில் நிறைய ஃபேஸஸ் இருக்குது, ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃபேஸ் ரெக்குவயர்மெண்ட் அனாலிசிஸ், அதாவது இன்புட் டு டிசைன். ஸோ நம்ம கொடுத்துருவோம் ஃபங்க்ஷனல் ரெக்குவயர்மெண்ட்ஸ் தனியாக, நான் ஃபங்க்ஷனல் ரெக்குவயர்மெண்ட்ஸ் தனியாக கொடுத்துருவோம். அதை நம்ம ஒரு எஸ்ஆர்எஸ் டாக்குமெண்ட்டாக நம்மளுக்கு கிடைக்கும். அண்டர்ஸ்டாண்ட் வாட் த சிஸ்டம் மஸ்ட் டூ, என்னெல்லாம் சிஸ்டம் பண்ண போகுது, அது ஃபங்க்ஷனல் ரெக்குவயர்மெண்ட்ஸ். அது எப்படி பண்ணும், அது நான் ஃபங்க்ஷனல் ரெக்குவயர்மெண்ட்ஸ். ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு எங்கே இருக்குன்னா, சாஃப்ட்வேர் ரெக்குவயர்மெண்ட் ஸ்பெசிஃபிகேஷன் எஸ்ஆர்எஸ் டாக்குமெண்ட்டில் பர்ஃபெக்டாக கொடுத்துருப்பாங்க. இதுதான் மொதல் ஃபேஸ். ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணணும், எஸ்ஆர்எஸ் டாக்குமெண்ட்டை தயாரிக்கணும். நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் ஆர்கிடெக்சரல் டிசைன், அதாவது டயக்ராம்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணுவோம். ரெக்குவயர்மெண்ட்ஸ் வந்துச்சு, எஸ்ஆர்எஸ் டாக்குமெண்ட் வந்துச்சு இல்லையா, அதில் இருக்கிற ரெக்குவயர்மெண்ட்ஸ்லாம் பயன்படுத்தி ஒரு ஆர்கிடெக்சரை டிசைன் பண்ணும். ஸோ இதுக்கு பேர் சிஸ்டம் டிசைன்னு சொல்லி தான் டாப் லெவல் டிசைன். ஸோ ஒரு சாஃப்ட்வேர் பற்றி மொத்த ஸ்ட்ரக்சருமே இதுக்குள்ளே தான் இருக்கும். இதுக்குள்ளே தான் மேஜர் காம்போனன்ட்ஸ்லாம் தனித்தனியாக இருக்கும். நம்ம நிறைய ஸ்ட்ரக்சரை பயன்படுத்துவோம், லேயர்டு ஸ்ட்ரக்சர், கிளைண்ட் சர்வர் ஸ்ட்ரக்சர், அந்த மாதிரி பயன்படுத்துகிறோம். காம்போனண்ட்டில் இன்டர்ஃபேஸ் தனியாக, அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ் தனியாக, இந்தமாதிரி பிரித்து காட்டலாம். டெக்னாலஜியில் அதை நம்ம சூஸ் பண்ணுவோம், டேட்டா பேஸ் என்ன சூஸ் பண்ணலாம், என்ன ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணலாம், எல்லாமே இதில் தான் முடிவு பண்ணுவாங்க. அதெல்லாம் எப்படி முடிவு பண்ணுவாங்கன்னா, ஒரு டயக்ராம்ஸாக வருவாங்க. ஸோ ஸ்டெப் 1 எஸ்ஆர்எஸ் டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணணும். ஸ்டெப் 2 ஆர்கிடெக்சரல் டயக்ராம்ஸு, காம்போனன்ட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் க்ரியேட் பண்ணணும். மூணாவது லோ லெவல் டிசைன், அதாவது ஒவ்வொரு மாடியூல், ஓகேங்களா, ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துக்கிட்டோம்னா அதில் நிறைய மாடியூல்ஸ் இருக்கும். அந்த ஒவ்வொரு மாடியூலையும் கிளாஸ் டயக்ராமா, ஃபங்க்ஷனல் மெத்தட் டிசைனா, டேட்டா ஸ்ட்ரக்சர், டேட்டாபேஸ் ஸ்கீம், அல்காரிதம்ஸ், இது எல்லாமே நம்ம கொடுக்கணும் இந்த ஸ்டேஜில். இது நம்மளுக்கு ஒரு டாக்குமெண்ட்டாக கிடைக்கும், டீட்டெயில்டு டிசைன் டாக்குமெண்ட்டாக கிடைக்கும். சூடோ கோட், ஃப்ளோ சார்ட், இது எல்லாமே நம்மளுக்கு இந்த இடத்துல தான் முக்கியமாக கிடைக்கிறது. முக்கியமானது இந்த யூஎம்எல் டயக்ராம்ஸ் எல்லாம் இந்த தேர்டு ஃபேஸில் தான் ட்ரா பண்ணுவாங்க. ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் இன்டர்ஃபேஸ் டிசைன். இப்போது ஒவ்வொரு மாடியூல் என்ன பண்ணோம், இப்போ 2 மாடியூல் இருக்குன்னா அதுக்குள்ளே ஒரு கனெக்ஷன் இருக்கும் இல்லையா, அதான் இன்டர்ஃபேஸ். டிஃபைன் ஹவு மாடியூல்ஸ் கம்யூனிகேட் அண்ட் ஹவு யூசர் இன்ட்ராக்ட் வித் சிஸ்டம். ஸோ இதில் நம்மளுக்கு 2 இன்டர்ஃபேஸஸ் இருக்குது. இன்டர்னல் இன்டர்ஃபேஸஸ், அதாவது 2 மாடியூலுக்குள்ளே இருக்கிற கனெக்ஷன். எக்ஸ்டர்னல் இன்டர்ஃபேஸஸ்னால் அதாவது நம்மளுடைய வெளிப்புறத்தில் காட்டுறதுலேயே யூசர் இன்டர்ஃபேஸ், அது அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ், இல்லை தேர்ட் பார்ட்டி சிஸ்டம். ஸோ அது கூட இருக்கிற கனெக்ஷன்ஸ் எல்லாமே எக்ஸ்டர்னல் இன்டர்ஃபேஸஸ். ஸோ இதில் நம்ம என்ன டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணுவோம்னா, ஏபிஐ டாக்குமெண்டேஷன் பண்ணுவோம். அதாவது அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ் டாக்குமெண்ட் பண்ணி இந்த விஷயத்தை எல்லாமே நம்ம அதில் சொல்லுவோம். யூஐ மார்க்அப், ஸ்க்ரீன் ஃப்ளோ, இது எல்லாமே இதில் தான் நம்ம க்ரியேட் பண்ணுவோம் 4th ஃபேஸில். 5th ஃபேஸ் டேட்டா டிசைன், அதாவது டேட்டா மாடல்ஸை க்ரியேட் பண்ணுவோம். இதெல்லாம் ஃபிசிக்கல் டேட்டா மாடல்ஸ், இதெல்லாம் லாஜிக்கல் டேட்டா மாடல்ஸ், எல்லாமே க்ரியேட் பண்ணுறது இந்த ஸ்டேஜில் தான். ஃபோக்கஸஸ் ஆன் டேட்டா மாடல்ஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ், அப்ளிகேஷன்ஸில் யூஸ் பண்ணுற டேட்டாஸு, ஸ்ட்ரக்சர்ஸ், இது எல்லாமே இதில் தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு டேட்டா பேஸ் ஸ்கீம் டிசைன். ஸ்கீமா டேட்டா பேஸில் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, ஏதோ ஒரு ப்ராஜெக்ட்னால் கண்டிப்பாக டேட்டாஸை ஸ்டோர் பண்ணணும், ஆக்சஸ் பண்ணணும், அதுக்கு டேட்டா பேஸு. ஸோ அதுக்கு அந்த ஒவ்வொரு உள்ளே இருக்கிற அந்த என்டிட்டிஸ்க்குள்ள ரிலேஷன்ஷிப் டயக்ராம், ஃபைல் ஃபார்மேட்ஸு, கிளாஸ் ஆட்ரிபியூட், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்ம இந்த 5th ஃபேஸில் தான் க்ரியேட் பண்ணுவோம். சரி, நெக்ஸ்ட் ஃபைனலாக எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒரு அப்ரூவலுக்கு போகும், வேலிடேஷனுக்கு. அதுதான் டிசைன் ரிவ்யூ அண்டு வேலிடேஷன். ஸோ நம்ம டிசைன் பண்ணது எல்லாமே நம்ம ஸ்டார்டிங்கில் வாங்கின அந்த ரெக்குவயர்மெண்ட்ஸை மீட் பண்ணியிருக்கா, கரெக்டான ப்ராக்டிசஸா, எஃபிஷியண்ட்டாக இருக்குமா, நல்லா மெயின்டைன் பண்ணலாமா, திரும்ப ஸ்கேலபிள் பண்ணலாமா. ஸோ இந்த மாதிரி நிறைய ரிவ்யூ எடுத்ததுக்கப்புறமா ஒரு ஸ்டேக் ஹோல்டர்ஸை வச்சு வேலிடேஷன் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அது கம்பெனியில் இருக்கிற ஸ்டேக் ஹோல்டர்ஸை, இல்லைனா
ஃபைனல் கஸ்டமரை வச்சு கூட இதில் நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் 6 phases. ஸோ இப்போ ஸ்க்ரீன்ஷாட் டைம். ஸோ ஃபஸ்ட் சாஃப்ட்வேர் டிசைன் ப்ராசஸ்னால் என்ன, அதோட மெயின் ஆப்ஜெக்டிவே என்ன? ஃபஸ்ட்டு ஃபேஸ் ரெக்குவயர்மெண்ட் அனாலிசிஸ், செகண்ட் ஃபேஸ் ஆர்கிடெக்சரல் டிசைன், தேர்ட் ஃபேஸ் டீடைல்டு டிசைன், fourth phase interface design, fifth phase data design, sixth phase design review and validation. உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபுஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் கிளாரிட்டி. வணக்கம்.